மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். சென்னையில் ஐபிஎல் போட்டியை காண வருவோருக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை அறிவித்தது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்று சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். தேர்தல் ஆணையத்தில் வழக்கறிஞர் சுரேஷ் கொடுத்த புகார் மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் நாளை நடைபெறும் ஐபிஎல் போட்டியை காண ரசிகர்களுக்கு போக்குவரத்து கழகம் செய்துள்ள கட்டணமில்லா பேருந்து வசதி தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராக உள்ளதாக தெரிவித்து அவர் அந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக இந்த கட்டணத்தை ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனம் அளித்து விட்டதாகவும் இதன்படி இந்த மாநகர போக்குவரத்து கழகம் இந்த கட்டணமில்லா பேருந்து வசதியை செய்திருப்பது தற்போது தேர்தல் நடத்த விதிகளை மீறுவதாக உள்ளது என்றும், மேலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர்களை கவரும் வகையில் இந்த கட்டணமில்லா பேருந்து வசதி அறிவிப்பு அமைந்துள்ளதாகவும், அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி மாநகர போக்குவரத்து கழகத்தின் உத்தரவு குறித்து இந்த தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு ஐபிஎல் போட்டிகளுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த கட்டணமில்லா பேருந்து வசதி தொடர்பான சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நன்றி வெங்கடேசன், உங்களுடைய தகவல்களுக்கு. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.